ஏதோ அவசரமா பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. என்ன விஷயம் சார்? ருத்ரா எங்க? இன்னும் சரியா தெரியல சார். தேடிட்டு தான் இருக்கோம். தேடுறேன்னு வாயில சொன்னா மட்டும் போதாது மிஸ்டர் ரகுவரன். கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். நிஜமாவே தேடணும். சும்மா ஏதோ மக்களுக்கு சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது. இல்ல மேடம், நான் சீரியஸா தேடிட்டு தான் இருக்கேன் மேடம். நீங்க தேடுற லட்சணம் தான் தெரியுது. என்ன மேடம் சொல்றீங்க? ருத்ரா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? சூப்பர் சார். எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் உடனே போய் அவளை தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். நாங்க கண்டுபிடிக்கல, குரு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அவன் இருக்கிற ஏரியாவில தான் அவர் இருக்கலாம். அதான் அவளை தூக்க ஆள் அனுப்பிச்சிட்டோம். அவளா? அவ அங்க இருக்கான்னு எனக்கும் தகவல் வந்துச்சு சார். அப்புறம் ஏன் அவளை தூக்கல? அந்த பொண்ணு ருத்ராவா இருக்க வாய்ப்பே இல்ல மேடம். அவ ருத்ரா சாயல்ல இருக்கிற வேற யாரும் ஒருத்தி. அத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க. அவளை தூக்க அனுப்புன ஆளை உடனே வர சொல்லுங்க. எதுக்கு திரும்ப வர சொல்லணும்? தப்பான ஆளை தூக்கிட்டு வந்து நாமளே ஏன் மேடம் பிரச்சனையை உண்டாக்கணும்? சூழ்நிலை சரியில்லை மேடம். அடிக்கடி நிறைய கேஸ் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. சார் வேற எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் எதுல மாட்டினாலும் சிக்கல் தான். எனக்கு இந்த எலெக்ஷன் பத்தியோ பிரச்சனை வருங்கிறத பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. எனக்கு அவ வேணும், உயிரோட வேணும். என் பையன் வாழ்க்கையை நரகமாக்குன அவளை என் கையாலேயே கொல்லணும். மேடம், உங்க வருத்தமும் வேதனையும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இன்னொரு தப்பு பண்ணா அந்த வருத்தமும் வேதனையும் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். நான் அவளை பத்தி விசாரிச்சுட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்க மேடம். நாங்க என்ன செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்? எதுவும் பேசாதீங்க சார். வரேன். வந்தனா, என்ன? எனக்கு என்னமோ அந்த ஏசி சொன்னதான் சரியா இருக்குமோன்னு தோணுது. எது? அங்க இருக்கிறது ருத்ரா மாதிரி இருக்கிற பொண்ணுன்னு சொன்னாரு, அது. அப்படின்னா அந்த குரு என்ன முட்டாளா? அவன் எதுக்கு ருத்ராதான்னு சொல்லணும்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேங்கிற மாதிரி அவன் அந்த பொண்ணை பார்த்து பயந்து போய் அவளை ருத்ரான்னு சொல்றானோன்னு எனக்கு தோணுது. ருத்ரா வெளியே இருக்கிறது நமக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அந்த ஏசி ரகுவரனுக்கும் ஆபத்து. அப்படி இருக்கிறப்ப அவ ருத்ராவா இருந்தா உடனே தூக்கி உள்ள போடணும்னு சொல்லுவாரு. அவர் அப்படி சொல்லனா அவர் ருத்ரா இல்லைன்னு தானே அர்த்தம். வந்தனா, அவர் சொல்ற மாதிரி நாம இதுல கொஞ்சம் நிதானமா போறதா நல்லதுன்னு தோணுது. நாம செஞ்சு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நமக்கு தான் தெரியும். இப்ப மறுபடியும் அவசரப்பட்டு யாரோ ஒரு பொண்ணு மேல கை வச்சு அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால அந்த ஏசி ரீகன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா நாம மத்த ஆக்ஷன் எடுக்கலாம். அவளதான் தூக்க ஆள் அனுப்பிட்டீங்களே. வந்தனா, அவங்களை திரும்பி வந்துருங்கன்னு கால் பேக் பண்ணிக்கலாம். இதுல அந்த ஏசி ஏதாவது சொதப்பு இருந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க.